அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 16/8/2024 வெள்ளிக்கிழமை ஆன்மீக பதிவு. அதாவது ஒரு தடவை சீதை ராவணன் கடத்தி வச்சிருந்தான்ல. அப்ப ராவணனை கடத்தி வச்சிருந்த போது சீதை எந்நேரமும் சரி ராவணையே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ஒரு அரக்கிக்கு ஒரு மன வருத்தம் ஏற்பட்டுச்சு. சீதைகிட்ட போய் கேட்டா, சீதையம்மா, நீங்க எப்போதுமே ராமனையே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ராவணன் உங்களை கடத்திட்டு வந்தது ஒரு விஷயம் கூட உங்களுக்கு பிடிக்காம எதுவுமே பண்ணதில்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் எல்லாமே செஞ்சான், எல்லாமே பண்ணான். உங்க கண்ணை எதிர்ப்பறையே உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனை வசதியும் செஞ்சு கொடுத்தான். ஆனா உங்கள் மனசுக்கு நோகிற மாதிரி அவன் எதுவுமே செய்யல. ஆனா ராமனும் அவன் உங்களை தேடி வரானா, காப்பாத்திட்டு வரானா அப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க ஏன் ராமனை நம்புறீங்க, ராவணனை நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு சீதை சொன்னாங்களா, இல்ல அதெல்லாம் இல்லப்பா அரக்கி, நீ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ. நாங்க இருந்த அசோகவனத்துல மான் எதுவுமே கிடையாது. ஆனா என் கண்ணுக்கு தெரிஞ்ச மான் இங்க இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். ஆனா ராமன் அது இல்லைன்னாரு. ஆனா நான் அடம்பிடிச்சு கேட்டதுனால எனக்காண்டி அந்த மானை பூக்கி போனாரு. ஆனா அன்னைக்கு நான் அவரை நம்பல. அதனாலதான் நான் இங்க வர வேண்டியதா நிலைமையா போச்சு. இன்னைக்கு நான் அவரை நம்புறேன். அவர் என்னை கண்டிப்பா காப்பாத்துவாரு அப்படின்னுச்சான். அப்ப அன்னைக்கு மட்டும் நீங்க ஏன் நம்பல, இன்னைக்கு ஏன் நம்புறீங்க அப்படின்னு கேட்டப்ப சீதையம்மா சொன்னாங்களா, அன்னைக்கு அவருடைய மனைவியா நான் நம்பல, இன்னைக்கு அவருடைய பக்தையா நான் அவரை நம்புறேன். என்னைக்குமே ராமனுடைய பக்தர்களா அவர் எப்போதுமே கைவிட்டதா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் தான் சீதை அதுக்கப்புறம் அந்த அரக்கியும் புரிஞ்சுக்கிட்டாலாம், கடவுள்களை நம்பணும்னா, பக்தர்களை நம்ம நம்பினோம்னா என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அது மாதிரிதாங்க என்னைக்குமே சரி, எந்த கடவுளா இருந்தாலும் சரி, ராமன் மட்டும்தான் கிடையாது, இயேசுவா இருந்தாலும் சரி, அல்லாவா இருந்தாலும் சரி, முருகனா இருந்தாலும் சரி, விநாயகரா இருந்தாலும் சரி, எந்த கடவுள்களையும் முழுமையா நம்ம மனசு வச்சு நம்பணும். அதுக்குன்னு போன பதிவுல சொன்ன மாதிரி கடவுள் நேர்ல காப்பாற்றுவாருன்னு நினைச்சிடாதீங்க. என்னைக்குமே ஏதோ ஒரு வழியில, ஒரு ஏழையின் வழியிலாவது நமக்கு உதவுவாரு கடவுள். அதனால கடவுளை முழுசா நம்புங்க. அதுக்குன்னு மனுஷங்களையும் கடவுளை என்னைக்குமே உங்க வாழ்க்கையும் சிறக்கும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சந்திரவீரா. ஊராட்சி ஒன்றிய நடுவில் சவாய்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.